பிசி ப்ரீவியஸ் இயர்ஸும் பார்த்துட்ருக்கோங்க. இஃப் ஏ இஸ் டு பி வந்து 7:13 தென் அண்ட் பி இஸ் டு சி வந்து 65:25 தென் ரேஷியோ ஆஃப் ஏ இஸ் டு பி இஸ் டு சி. ஏ இஸ் டு பி இஸ் டு சி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதணும். இப்போ நம்ம பாட்டுக்கு இதை அப்படியே ஜாயின் பண்ண முடியாது இல்லைங்களா? இப்போ இந்த பியும் ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம ஜாயின் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணணும், ஒரு பியை ஏதாவது ஒரு பியை ஈக்குவலாக மாற்றிக்கணும். இங்கே பி வந்து 13 இருக்குது, இங்கே 65 இருக்குது. ஓகேங்களா? இது ரெண்டையும் இதை ஒரு வேளை நீங்கள் 13 மாற்றினாலும் சரி, அப்படி இல்லை இதை ஒரு வேளை நீங்கள் 65 மாற்றினாலும் சரி, ஏதாவது ஒன்று மாற்றிட்டிங்கன்னா நம்ம எழுதிடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை முதல்ல எடுத்துக்கிறேன், இதை மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இங்கே எப்படி வரும், 13 × 5 தான் எனக்கு 65 வரும். கரெக்டாக? அப்போ நம்ம இஷ்டத்துக்கு ஒன்று மட்டும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன எழுதுறேன், இந்த ஏ இஸ் டு பியை வந்துட்டு ரெண்டையுமே 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன வரும், 7 5s 35 வருமா? ஓகேவா? இப்படி இல்லைனா நீங்கள் இப்படி கூட தனியாகவே போட்டுக்கோங்க. ஏ டிவைட் பை பி 7/13. ஓகேவா? நான் இது ரெண்டையுமே 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 7 5s 35, இது 65 வரும். ஓகேவா? பி/சி என்ன ஆல்ரெடி அப்படியே தான் இருக்குது, 65/25. ஓகேவா? இப்போ ஏ இஸ் டு பி இஸ் டு சினா இப்போ ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். இங்கேயும் 65 இருக்குது, இங்கேயும் 65. அப்போ இது எப்படி எழுதலாம், 35:65:25 எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையுமே 5 டேபிளில் வரனால கேன்சல் பண்ணலாமா? இது என்னது, 7 5s 35, இது 13 5s 65, இது 5 5s 25. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7:13:5. பி ஆன்சர் இதுதான் கரெக்ட். ஓகேவா?